மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக மு.க. ஸ்டாலின் மீண்டும் வர வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. லயோலா முன்னாள் மாணவர்கள் தொடங்கிய இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக மு.க. ஸ்டாலின் மீண்டும் வர வாய்ப்புள்ளதாக 77.83 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். 73.8 விழுக்காட்டினர் எடப்பாடி பழனிசாமியும் 67.99 விழுக்காட்டினர் உதயநிதி ஸ்டாலினும் அடுத்த முதல்வராகலாம் என கூறியிருக்கின்றனர். அதே சமயம் அண்ணாமலைக்கு 64.58 விழுக்காட்டினரும் விஜய்க்கு 60.58 விழுக்காட்டினரும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்விக்கு 17.7 விழுக்காட்டினர் திமுக என்றும் 17.3 விழுக்காட்டினர் அதிமுக என்றும் 12.2 விழுக்காட்டினர் தவேக என்றும் 5 விழுக்காட்டினர் பாஜக என்றும் கூறியுள்ளனர். அரசின் நலத்திட்டங்களில் காலை உணவு திட்டத்திற்கு 72 விழுக்காட்டையும், மகளிர் உரிமை தொகைக்கு 62 விழுக்காட்டையும், மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டத்திற்கு 56 விழுக்காட்டையும் மதிப்பீடாக மக்கள் வழங்கியுள்ளனர். அதே நேரம் அரசு துறைகளில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்துதல் நடவடிக்கை மோசமென 81 விழுக்காட்டினரும், சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மோசமென 72 விழுக்காட்டினரும், மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் மோசமென 77 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சி திமுக என்று 25.3 விழுக்காட்டினரும், அதிமுக என்று 22.8 விழுக்காட்டினரும், பாஜக என்று 15.7 விழுக்காட்டினரும், தவேக என்று 11.2 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.